அவங்களுடைய மாமியார்காரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போடுறது, இவங்க கத்துறது, இந்த பெண் என்னெல்லாம் போராடி இருக்கு தெரியல. அத வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதை ரசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களாம். எதுக்காக வீடியோ எடுத்தாங்க? லூசா அவங்க ஒரு ஒரு ஈவிரக்கம் இல்லாதவங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணை பார்த்து காசு கொண்டு வா, 100 கோடி கொண்டு வா, இன்னொரு தன்னா என் பிசினஸ் வைக்கிறதுக்கு அவங்க இவ்வளவு கோடி கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீக்கப்பற அதுக்கான ஆதாரம் தான் அந்த பொண்ணு அவ்வளவு விவரமா சொல்லியிருக்க. 7 குரல் பதிவு இருக்கு. இந்த அம்மா வந்து எங்க ஆளா அவன் ஒவ்வொருத்தவங்க வீட்டுல 100 கோடி கொடுத்து பிசினஸ் செட்டப் பண்றாங்க. ஏன் உங்க பையன் என்ன, அவன் வந்து ஒரு மனுஷன் இல்லையா, ஆம்பளை இல்லையா, துப்பு கேட்ட லாய்க்கு இல்லாதவன் அவன். ஆமா, நான் விசாரிச்சேங்க. இப்ப உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி நம்மளும் விசாரிக்கிறோம். எனக்கும் திருப்பூர்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. வெட்டி ஆபீசரா இருந்திருக்கிறான் அந்த ஏரியால. இது ஒரு பிசினஸ் மாடலுங்க. இது ஒரு பிசினஸ் மாடல். பழைய பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வந்து எந்த வேலைக்கும், இப்ப இந்த ஈஸ்வரமூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எந்த வேலைக்கும் போய் ஒரு பிசினஸ் பண்ணி அவர் அந்த மாதிரி ஜெயிச்ச மாதிரி தெரியல. அவங்க தாத்தா, அதாவது ஈஸ்வரமூர்த்தியுடைய தந்தையார் இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில பிரமுகரா இருக்கிறாரு. அவருக்கு வந்து நில புலன் நிறைய ஏற்கனவே சொத்து இருக்கிறதுனால ஈஸ்வரமூர்த்தி என்ற மகனும் சொத்தை வச்சுக்கிட்டு வாடகை வருது, நிலத்திலிருந்து வருமானம் வருது, இப்படிதானே தவிர அவரா சுய உழைப்புல எதுவும் சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவரே வந்து ஒரு விஓவா தான் இருக்கிறாரு. அதுக்கு விஓவுக்கு பிறந்த விஓ இந்த எனக்கு நாகரிகம் கருதி வாயில வரத சொல்ல முடியலங்க. ஆனா என் மனசுல தோன்ற சொற்கள் என்ன அப்படிங்கறது இத பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் புரியும். அவன் வந்து ஒரு வேலைக்கு சொன்ன இது, நான் 4 பேர்கிட்ட கேட்டேன் அந்த ஏரியாவுல, அவினாசி ஏரியால. அது இந்த பொண்ணை பத்தி தான் எல்லாரும் விவரம் சொல்றாங்களே தவிர அந்த பையன் என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, அவன் எந்த ஒரு வேலைக்கு போகாம வீட்டுல வந்து தாசில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த அந்த ஏரியால இது ஒரு பிசினஸ் மாடலாங்க. அவங்களே சொல்றாங்க, அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து பெரிய பெருங்காய டப்பாவா இருப்பாங்க.